இது தெரியுமா? உலகத்துல இருக்கும் அதிசயமான, அழகான, ஆனா மிக துயரமான காதல் கதை ரோமியோ ஜூலியட் கதையா? நோ நோ, இது பைபிள்ல வரும் ஓசியா கோமர் கதை. ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. ஒரு நாள் தேவன் அவர்கிட்ட அநியாயத்துல வாழும் ஒரு விபச்சாரியான பெண் கோமரை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சொன்னாரு. வாட் அப்படின்னு எல்லாம் கேட்காம ஓசியா கீழ்ப்படிஞ்சாரு. கல்யாணம் பண்ணி 3 குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் கோமர் வீட்டை விட்டு விலகி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. பட் ஓசியா அவளை விட்டு விடல. குழந்தைகளை தனியாக வளர்த்தாரு. அட் த எண்ட் கோமர் சூஸ் பண்ண பாவம் அடிமைத்தனம் வரைக்கும் அவங்களை கொண்டு போயிடுச்சு. ஒரு பொருளை போல சந்தையில விற்கப்பட்டாங்க. அப்போ தேவன் ஓசியாவை அகைன் அவளை விலை கொடுத்து வாங்க சொன்னாரு. ஓசியா விலை கொடுத்து அவளை மீண்டும் வாங்கினாரு, மன்னித்தாரு, அவளை வீட்டுக்கும் கொண்டு வந்தாரு. இது சாதாரண காதல் கதையா? இல்லவே இல்லங்க. இது ஒரு மீட்பின் பாடம். நம்ம எவ்வளவு தூரம் ஏசப்பாவை விட்டு விலகினாலும் தேவன் நம்மளை தேடி வருவாரு. ஓசியா கோமர் கதை உண்மையான அன்கண்டிஷனல் லவ் எப்படி இருக்கும்னு காட்டுது. இந்த கதை ஒரு காதல் கதை மட்டும் இல்ல, நம்மளை நேசிக்கும் தேவனின் இதயம் எப்படி இருக்குன்னு காட்டும் ஒரு கண்ணாடி. நம்ம எத்தனை தடவை விளங்கினாலும் நம்மளை தேடி வரும் ஒருவர் இருக்கிறாரு. நம்மளை கட்டி அணைக்க கொஞ்சம் கூட தயங்காதவரு, நம்மள அகைன் விலை கொடுத்து வாங்கினவரு. அவரோட அன்புக்கு நாம என்ன செய்ய போறோம்?